மதமும் நீ விட்டு வைக்காத உலகத்தில் எல்லா மதமும் டோக்கன் தான். நீ மாட்டிக்கிற டோக்கன் தான். புதுசாக என்ன கண்டுபிடிச்சி எக்கங்கிறனா கூட அது ஒரு டோக்கன் தான். நான் ஏக்கில் இருக்கிறேன், நம்ம தெரிஞ்சுதான் ஏக்கா போட்டியாப்பா இல்லை, ஐயோ நல்லா இருந்து ஏமா இவ்வளோ மட்டமாக போயிட்டேன், நான் ஈசாவுக்கு போகிறேன், போச்சு உன் கதை. இப்போ நான் யோக குடியில் போகிறேன்னாக்கா, யோக குடியிலாம் இது இல்லை உன் உடம்பு. யோக குடியில்னா இது இல்லை, இது இல்லை உன் உடம்பு. யோக குடியில் போகிறேன்னா எங்கே போகிற? உன் உடம்புக்குள்ளே போகிற, உன்னை பார்க்க போகிற. உன் உடம்பை பற்றின விஷயத்தை நான் உனக்கு ஒரு சொல்லிக் கொடுப்பேன். கூப்பிட்டு வச்சு வாப்பா, நீ இலவசமாக வா, இல்லை காசுக்கு வா. ஆனால் என்ன பண்ண போகிறேன், எனக்கு உன் உடம்புல இது மாதிரிலாம் ஒரு விசேஷமான பாட்டுங்களாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோ, இப்படிலாம் பண்ணி வச்சுக்கிறேன். இருந்தாலே என்ன பண்ணேன், கடவுளை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். யோக குடிலுக்கு வந்தால் என்ன ஆகிடுவேன், உன்ன விசேஷம் புரிஞ்சுப்பேன். வேறு எதுக்கு போனால் யார் விசேஷம் சொல்லி தெரியல. ஏங்கன்னா நான் ஈசாவிட்ட போனேன், நான் விசேஷம் சொன்னேன், நான் கேளுங்களேன். ஒன்றா நான் வந்து ஜக்கிவாசுதேவ் கிட்ட போயிட்டு வந்தேங்க, இனிமேல் பண்ணால் நான் முட்டாளெல்லாம் ஆக முடியாது, என்னை விட ஒரு விசேஷம் எவனா சொன்னால் நான் கேளுங்களேன்.